தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் ஜேக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக தமிழக முதலமைச்சர் தேர்தல் காலத்தில் வாக்களித்தபடி அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜெயங்கொண்டத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அறிவிப்பார், சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பார் என நாங்கள் காத்திருக்கும் பொழுது சட்டமன்றத்திலே ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்படும் என்கின்ற முதலமைச்சருடைய அறிவிப்பு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட அரசு ஊழியர் ஆசிரியருடைய மனதிலே வேலை பாய்ச்சுவது போல இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு மாறாக தமிழக முதல்வர் உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலேயே பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை அறிவித்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் ஜேக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வதோடு, அப்படி தொடர்ந்து இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான அந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் அனைவரும் மிக மோசமான, மிக வேதனையான, மிக துன்பமான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு ஒரு தீவிரமான போராட்டத்திற்கு தமிழக அரசாங்கம் ஆசிரியர் அரசு ஊழியர்களை தள்ளக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் ஜேக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக நன்றி பாராட்டுகின்றோம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன். நாங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கின்றோம். பார்க்காது நாங்கள் எங்களுக்கு உரிய நிலுவை கடன் தொகைகளை பல்வேறு கூட்டங்கள் வாயிலாகவும் பல்வேறு போராட்டங்கள் நியாயம்தானா வாக்களித்த நாங்கள் எல்லாம் உறுதி. என்னாச்சு தமிழக அரசு, மாநில அரசு உடனடியாக நிறைவேற்று. நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் தமிழக அரசு. வெல்லட்டும் ஜேக்டோ ஜியோ போராட்டம், வெல்லட்டும் சிறக்கட்டும். ஒன்றுபடுவோம். அன்பு தோழர்களே,